கங்கை ஆறு இந்தியாவின் மிக முக்கியமான நதிகளில் ஒன்றாகும். இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உற்பத்தியாகி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. கங்கை ஆறு வட இந்தியாவில் பாயும் ஒரு பெரிய நதி. இமயமலையில் உள்ள கங்கோத்ரி பனிப்பாறையில் உருவாகுகிறது. இது தொடங்கும் இடத்தில் பாகிரதி என அழைக்கப்படுகிறது. பின்னர் தேவப்பிரயாக் எனும் இடத்தில் அலக்நந்தா எனும் நதியுடன் இணைந்து கங்கையாக தொடர்கிறது. அலக்நந்தா நதி அலக்நந்தா சடோபத் எனும் பனிப்பாறையிலிருந்து உருவாகுகிறது. கங்கை நதி இந்தியாவிலேயே உருவாகி ஓடும் நீளமான நதியாகும். இது இந்தியாவின் தேசிய நதியாகவும் கருதப்படுகிறது. இந்து மதத்தில் கங்கை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. கங்கை நதி சுமார் 2525 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டது. அவை உத்தரகாண்டில் 100 கிலோமீட்டர், உத்தரப்பிரதேசத்தில் 1450 கிலோமீட்டர், பீகாரில் 445 கிலோமீட்டர், மேற்கு வங்காளத்தில் 445 கிலோமீட்டர் என பாய்கிறது. கங்கை நதிக்கரையில் வாரணாசி, கான்பூர், அலகாபாத் போன்ற முக்கிய நகரங்கள் அமைந்துள்ளன. கங்கை ஆற்றின் முக்கிய துணையாறுகள். யமுனை கங்கை நதியின் மிக முக்கியமான துணையாறு. இது கங்கை நதியுடன் அலகாபாத்தில் இன்றைய பெயர் பிரயாகில் இணைகிறது. கோசி இது ஒரு முன்னோடி ஆறாகும். எவரெஸ்ட் சிகரத்திற்கு அருகில் உருவாகி இது பீகார் மாநிலத்தில் கங்கை நதியில் கலக்கிறது. இது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது. கோமதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கை நதியில் கலக்கும் துணை ஆறு. காக்ரா நேபாளத்தில் உற்பத்தியாகி கங்கை நதியில் கலக்கும் துணை ஆறு. கண்டகி நேபாளத்தில் உற்பத்தியாகி கங்கை நதியில் கலக்கும் துணை ஆறு. வங்காள விரிகுடாவிற்கு முன் கங்கை இரண்டாக பிரிந்து பாகிரதி மற்றும் பத்மாவாக பாய்கிறது. பத்மா பங்களாதேஷிற்குள் சென்ற பின் பிரம்மபுத்திராவுடன் இணைந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது.